ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயின் ஆஃப் குக்கிங்லேருந்து இப்போ நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ஜவ்வரிசி வடை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம். தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி ஒரு கப்பு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்குறேங்க. 3 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கணுங்க. ஒரு கப்பு ஜவ்வரிசி, உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன சைஸ் எடுத்ததுனால நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 பீஸ் ப்ரெட் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் இல்லாதனால சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க ஜவ்வரிசி. இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கு போட போகிறோங்க. உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மசிச்சுக்கணுங்க. உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சிட்டேங்க. இப்போ ப்ரெட்டை சேர்க்க போகிறோங்க. 3 ப்ரெட்டை இதில் சேர்க்க போகிறோம். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. கடலை மாவு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்க்க போகிறோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்தாச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இது நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ நல்லா ஜவ்வரிசி வடைக்கு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இது வடை ஷேப்பில் இப்போ நம்ம உருட்டி எடுக்க போகிறோங்க. உருண்டை பிடிச்சி நல்லா வடை ஷேப்பில் தட்டி எடுத்துக்கணுங்க. தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சுங்க. வானல் சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவோங்க. வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ எண்ணெய் ஊற்றலாங்க. சுத்தமான கடலை எண்ணெய் ஊற்றுறேங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம தட்டி வச்ச ஜவ்வரிசி வடையை இப்போ எண்ணெயில் சேர்க்க போகிறோம். ஜவ்வரிசி வடை நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க பாருங்கள். இப்போ நம்ம எடுக்க போகிறோங்க. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வடையை எடுக்க போகிறோம். மிச்சம் தட்டி வச்சுருக்க வடையை இதுக்கு சேர்க்க போகிறோங்க. ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.